கதை போமா கதை போமா கதை போமா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஐரா டியூன்ஸ் இன். இந்த ஃப்ரைடே கார்த்திக் நரேன் டைரக்ஷன்ல அதர்வா நடிச்சு ரிலீஸ் ஆன நிறங்கள் 3 படத்தை பத்தி தான் இப்ப நான் பேச போறேன். ஸோ இந்த மூவி பேசிக்கலி எதை பத்தி அப்படின்னா, இந்த ஜென் கிட்ஸ் இருக்காங்க இல்லையா, 2K கிட்ஸ், அவங்களுக்கும் அவங்க பேரண்ட்ஸ்க்கும் எஸ்பெஷலி ஃபாதரோட அவங்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்றதுதான் இந்த நிறங்கள் 3 மூவி. இதுல முக்கியமா இவங்க ஏன் நிறங்கள் 3 அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, லைக் வந்து நம்ம லைஃப்ல மீட் பண்ற பீப்புளுக்கு வந்து மூணு கேரக்டர்ஸ் தான் இருக்கு. ஒண்ணு நல்லவங்க, ஒண்ணு கெட்டவங்க, ஒண்ணு நல்லது கெட்டது கலந்தவங்க. சோ இந்த இந்த த்ரீ ஷேட்ஸ் ஆஃப் பீப்புள தான் வந்து அவங்க நிறங்கள் 3 அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. பார்வதியா வர்ற அம்மு அபிராமியும் ஸ்ரீயா வர்ற துஷ்வந்தும் ஒரே கிளாஸ்மேட்ஸ். இவங்க ரெண்டு பேரும் லைக் என்ன சொல்றது, ஃபால் இன் லவ். இப்போ ஸ்கூல் லவ். ஸ்ரீக்கு வந்து மொபைல் ஃபோன் கொடுக்காததுனால அவங்க அப்பா அம்மாவோட ஹீஸ் நாட் இன் குட் ரிலேஷன்ஷிப். ஸோ அப்பா அம்மா வந்து நல்லவங்க கிடையாது. லைக் அவங்க மேல அவனுக்கு வந்து பெருசா மரியாதை இல்லை. மோரோவர் என்னன்னா, அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு லைக் டிவோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறது போது, அந்த பிரச்சனையில வந்து அவரோட டீச்சர் வசந்த், பார்வதியோட அப்பா தான் வந்து வசந்த் வந்து யார் பண்றா அப்படின்னா ஆக்டர் ரஹ்மான் பண்றாரு. சோ அவர் மேல அவனுக்கு பெரிய மரியாதை வருது. ஒரு ஃபாதர்லி ஃபிகரா அப்பாவை அவர் மதிக்கவே இல்லை. அவன் வந்து லைக் வசந்த் அவரை தான் வந்து அவன் வந்து பெருசா வந்து நம்புறான். இதுக்கு இடையில வந்து பார்வதி வந்து சடனா வந்து காணாம போயிடுறாங்க. சோ பார்வதிய வந்து ஸ்ரீ தேடுறான், ரஹ்மான் ஒரு சைட்ல தேடுறாரு. இந்த ப்ராசஸ்ல வந்து ஸ்ரீ வந்து அதர்வாவை மீட் பண்றான். அதர்வா யாரு அப்படின்னா, ஹீஸ் அ அப்கமிங் டைரக்டர். லைக் ஒரு ஷார்ட் பிலிம்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு டைரக்டர் சான்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது, அவனோட கதையை வந்து திருடி ஒரு நல்ல எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு டைரக்டர் வந்து இன்னொரு படம் எடுக்கிறதுக்காக இது பண்ணிட்டு இருக்கும்போது, அதர்வா என்ன பண்றாரு, இதுக்கு இடையில வந்து இவங்க எப்படி மீட் பண்றாங்க, கதை இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த மூவியே. ஸோ அதர்வாவோட ஃபாதரா வந்து ஒரு ஆக்டர் சரத்குமார் வராரு. ஹீ இஸ் அ இன்ஸ்பெக்டர். கொஞ்சம் கரப்டட் இன்ஸ்பெக்டரா காமிக்கிறாங்க. ஸோ திருடி போன தன்னோட கதை அவருக்கு திரும்ப எப்படி கிடைக்குது, எப்படி வந்து அவர் வந்து இது பண்றாரு, இங்க வந்து பார்வதி கிடைச்சாங்களா இல்லையா, இதெல்லாம் தான் வந்து இந்த படத்தோட கதையே. ஸோ படத்தோட பிளஸ்ஸா எதெல்லாம் பாக்குறோம் அப்படின்னா, படம் வந்து லைக் நம்மள வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போர் அடிக்க வைக்கவே இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் 2 hours மூவி தான். 2 ஹவர்ஸுமே நம்மள ரொம்ப ஆக்குபைடா வச்சிருக்கிறாங்க. முக்கியமா இந்த படத்தோட பிளஸ் என்ன அப்படின்னா, அதோட ஸ்டோரி, கதை இருக்கு. லைக் நம்ம வந்து எப்பவுமே பார்த்த ஸ்டோரி மாதிரி இல்லாம இது டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்கு. ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து இந்த மூவியை வந்து கார்த்திக் நரேன் எடுத்திருக்கிறதுக்கே அவருக்கு வந்து ஒரு வாவ் சொல்லி ஆகணும். எனக்கு ஆக்சுவலி அவரோட ஃபர்ஸ்ட் மூவியான துருவம் 16 மூவியே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இந்த மூவியும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த மூவியை எடுத்த விதத்திலயுமே வந்து நடுவுல சில சீன்ஸ் எல்லாம் வந்து நம்மள வந்து லைக் வாவ் அப்படின்னு ஃபீல் பண்ண வைக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஃபைட்டிங் சீன் வந்து பிளாஷ்பேக்ல காமிக்கிற மாதிரி. பிளாஷ்பேக்னா அடிச்சு முடிச்ச உடனே என்ன நடந்திருக்கு அப்படின்னு நமக்கு காமிப்பாங்கல்ல, அதை காமிக்கிறத வந்து எப்படி ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ற மாதிரியோ பேக் பண்ற மாதிரி அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது பாக்குறதுக்கு. லைக் வாவ் நல்லா இருக்கே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம். அதே மாதிரி மூவி வந்து அப்படி இப்படி போகும்போதே நம்ம நிறைய இடத்துல அந்த டைரக்டர் டச் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை வந்து நம்ம நிறைய இடத்துல ஃபீல் பண்ணோம். ஸோ நமக்கு வந்து மூவி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்பவுமே ஒரு மூவில வந்து ஸ்டோரி இருந்து அதோட ஸ்கிரீன் பிளே வந்து ரொம்ப நல்லா இருந்தாலே அந்த மூவி வந்து பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஸோ அந்த விதத்துல நிறங்கள் 3 மூவியுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி ஒரு என்கேஜிங்கா இருந்துச்சு. நம்ம வந்து அந்த அந்த 2 hours நம்மள வந்து வேற எதையுமே நினைக்க வைக்காம நம்மள வந்து மூவியோட
அப்படி நம்ம கனெக்ட் பண்ண வைக்குது. ஒரு மூவியோட சக்சஸ் என்ன அப்படின்னா அந்த கேரக்டர்ஸ் வந்து எந்த மனநிலைமையில இருக்கிறாங்களோ அந்த மனநிலைமையோட நம்ம டிராவல் பண்ணணும். அதுதான் ஒரு மூவியோட ஃபர்ஸ்ட் பிளஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அந்த டிராவல் வந்து இந்த மூவில வந்து இட் வாஸ் 100% பாசிபிள். படத்துல வந்து சரத்குமார் சார் வந்து ஒரு ஒரு டைலாக் சொல்லுவாரு. என்ன அப்படின்னா, 6 மாசம் பழகின ஃப்ரெண்ட்ஸை நீங்க நம்புறீங்க, உங்களை பெத்து இவ்ளோ வருஷம் வளர்க்குற பேரண்ட்ஸை வந்து நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ட்ரூ. அதுவும் இந்த காலத்துல வந்து பசங்க வந்து பேரண்ட்ஸை தாண்டி சுத்தி இருக்கிற எல்லாரையும் நம்புறாங்க. ஆனா அந்த சுத்தி இருக்கிறவங்கல யார் நல்லவங்க யார் கெட்டவங்கங்கிறத வந்து நம்ம அவ்வளோ ஈஸியாலாம் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஏன்னா நம்ம நல்லவங்க நினைக்கிறவங்க தான் ஆக்சுவலி கெட்டவங்களா இருக்கிறாங்க. நீங்க கெட்டவங்க நினைக்கிறவங்க ஆக்சுவலி நல்லவங்களா இருக்கிறாங்க. அதே மாதிரி நல்லது கெட்டது கலந்தவங்க அவங்க வந்து நீங்க அவங்கள நல்லவங்கன்னு நினைக்கும் போது அவங்க கெட்டவங்களா இருக்கிறாங்க. அவங்க கெட்டவங்க நீங்க நினைக்கும் போது அவங்க நல்லவங்களா இருக்கிறாங்க. ஸோ பீப்புளை எப்படி நீங்க ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? அந்த ட்ரஸ்ட் ஃபேக்டர் வந்து இங்க உடையுது. அதுவும் எஸ்பெஷலி இப்போ இப்ப இருக்கிற காலத்துல வந்து அந்த லைஃப் வந்து அப்படிதான் இருக்கு. அத வந்து இந்த படத்துல வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க. சோ உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா, நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம என்ன மீட் பண்றோமோ, நம்ம என்ன வந்து அண்டர்கோ பண்றோமோ, அத வந்து காமிச்சிருக்கிறாங்க. அதுவுமே இந்த படத்தோட பெரிய பிளஸ். இந்த மூவியே வந்து எப்படி அப்படின்னா, ஒரு ராத்திரி ஃபுல்லா என்ன நடக்குது அப்படிங்கறத பத்தின மூவி தான். சோ மோஸ்ட் ஆஃப் த 90% ஆஃப் த மூவி வந்து நைட்ல நடக்கிற மாதிரி தான் இருக்கு. பட் அப்படி இருந்துமே அந்த சினிமோட்டோகிராஃபி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நமக்கு வந்து அப்படி ரொம்ப இருட்டா இருந்தா நமக்கு வந்து ஒரு மாதிரி இதுவா இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாம நமக்கு விஷனுமே நல்லா தான் இருந்தது. பிஜிஎம்மும் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு இதெல்லாம் இந்த படத்தோட பிளஸ்ஸா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் இந்த மூவில அப்ப மைனஸே இல்லையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா மைனஸ் இருக்கு. ஸோ அங்கங்க வந்து மூவி வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது ஸ்லோ ஆன மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு வந்துச்சு. அண்ட் மோர் ஓவர் வந்து டூ மச் ஆஃப் ட்ரக் யூசேஜை வந்து படத்துல காமிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்றேன். ஸோ ஐ மீன் ஃபார் அ குட் திங் இந்த இப்ப என்ன நடக்குதோ அந்த அந்த ஸ்டோரிக்கு அது தேவைங்கிற மாதிரி காமிச்சு இருந்தாலுமே அதர்வா வந்து எக்ஸ்ட்ரீம் ட்ரக் யூசேஜ் பண்ற மாதிரி காமிக்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கம்மியா காமிச்சிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா நம்ம சொசைட்டி தான் வந்து எதை பாக்குறோமோ அதை தானே வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த ஒப்பீனியன்னால டூ மச் ஆஃப் ட்ரக் யூசேஜ் வந்து எனக்கு வந்து இதுவா இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி வந்து ஒரு 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்டோட பிஹேவியர் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி எப்படி சொல்றது எக்ஸ்ட்ரீமிட்டியில காமிக்கிறாங்க. ஐ மீன் அந்த மாதிரி நடக்கவே இல்லையா அப்படின்னு கேட்டா அங்கங்க எங்கேயோ 1-2 தான் நடக்குது. பட் இத பார்க்கும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா வந்து சொசைட்டிலேயே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்படிதான் இருக்கிறாங்களோங்கிற ஒரு ஒரு ஃபார்ம் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம் மட்டும் எனக்கு இருக்கு. பிகாஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஓவரா இருக்கிற மாதிரி எனக்கு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இத வந்து கொஞ்சம் நேச்சுரலா காமிச்சிருந்தா நமக்கு இன்னுமே வந்து நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீல் ஆச்சு. இது வந்து எனக்கு ஃபீல் ஆனது மட்டும்தான். பட் இந்த மைனஸ் எல்லாம் அந்த படத்தோட பிளஸ்ஸுக்கு முன்னாடி என்ன கேட்டா ஒண்ணுமே இல்லை. ஏன்னா படம் பாக்குறவங்களுக்கு வந்து ஒரு ஒரு படத்துல வந்து சின்ன சின்ன ஃபிளாஸ் இருக்கதான் செய்யும். இந்த ஃபிளாஸ் வந்து இந்த படத்தை பார்க்க வேணான்னு எனக்கு வந்து தோணல. இட் இஸ் அ வொர்த் வாட்சபிள் மூவி தான். அதுதான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன். இன்னுமே சொல்ல போனா லாஸ்ட் வீக் அங்குவா வந்து அவ்வளோ பிரம்மாண்டமா எடுத்து கடைசியில நல்லாவே இல்லைங்கிற ஃபீல் தான் வந்துச்சு. அது நல்லா இல்லைன்னு சொல்றவங்கள வந்து நீங்க வந்து வன்மத்தை கொட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் பீப்புள் பேசினாங்க. ஆனா நிஜமா வந்து நம்ம வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாலாம் படமே எடுக்க தேவையில்லை, அவ்வளோ பட்ஜெட் போட தேவையில்லை. உங்க கதை நல்லா இருக்கு அப்படின்னா பீப்புளுக்கு கண்டிப்பா பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கு நிறங்கள் 3 வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த படத்திலேயே வந்து அதர்வா வந்து ஒரு டைரக்டர் சான்ஸ்க்காக தானே அவர் போராடிட்டு இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. ஸோ லைக் அவர் வந்து ஒரு ப்ரொடியூசர் கிட்ட வந்து அவரோட ஸ்டோரிய வந்து சொல்லும் போது ப்ரொடியூசர் கேட்கிற மாதிரி வரும்.
படத்துல வந்து ஹீரோ யாராவது பெரிய ஹீரோவா? இல்ல சார். ஹீரோயின் இருக்காங்களா? சார் இது ஹீரோயினே இந்த படத்துல கிடையாது. மியூசிக் இருக்கா? கிடையாது. அப்ப ஹீரோயின் கிடையாது, கிளாமர் இது கிடையாது. சாங் கிடையாதுன்னா ஐட்டம் சாங்ஸும் கிடையாது. இந்த படம்லாம் எப்படி மார்க்கெட்ல ஓடும்? இதெல்லாம் எப்படி பாக்குறது? அப்படின்னு கேக்குற மாரி காமிப்பாங்க. உண்மையாவே ஆக்சுவலி வந்து அவங்க படத்துல நிறங்கள் 3ல என்ன இருக்கோ அத வந்து அங்க வந்து டைரக்டர் கிட்ட வந்து அதர்வா சொல்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த மூவில வந்து சாங்ஸ் இல்ல. ஐ மீன் அம்மு அபிராமி இருக்கலாம். பட் ஷீ இஸ் நாட் த ஹீரோயின். அது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் சப்போர்ட்டிங் ரோல் தான். அம்மு அபிராமி பண்ணதும் துஷ்யந்த் பண்ணதுமே சப்போர்ட்டிங் ரோல் தான். என்ன கேட்டா இந்த மூவியோட ஆக்சுவல் ஹீரோ யாருன்னா டைரக்டர் கார்த்திக் நரேன் தான் வந்து இதோட ஆக்சுவல் ஹீரோவேன்னு தவிர சரத்குமார் சாரா இருக்கட்டும் இல்ல அதர்வாவா இருக்கட்டும் யாரா இருந்தாலுமே இந்த மூவிக்கு வந்து தே ஆர் டூயிங் அ சப்போர்ட்டிங் ரோல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு வந்து என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா தமிழ் மூவினாலே அதுல ரொமான்ஸ் இருக்கணும், கட்டி பிடிக்கணும், கிஸ் பண்ணணும், ஒரு ஒரு கிளாமர் சாங் இருக்கணும், ஒரு ஐட்டம் சாங் இருக்கணும். லைக் வந்து அஹ், ஒரு ஒரு விமனை வந்து செக்ஷுவல் ஆப்ஜெக்டா காமிக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 5 minutes ஆஃப் த மூவிலயாவது காமிச்சிடணும். அப்படிதான் வந்து காமிக்கிறாங்க. பட் இந்த படத்துல அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல. ஒரு ஒரு ப்ராப்பர் ட்ரெஸ்ஸிங்ல வந்து இந்த மூவில வந்து அஹ், வரதே வந்து 2 பொண்ணுங்க தான் வராங்க. ஒண்ணு வந்து பார்வதியா வர அம்மு அபிராமி அண்ட் பார்வதியோட அம்மா. அந்த கேரக்டர்ல வரும். 2 பேருமே வந்து ஒரு ப்ராப்பர் ட்ரெஸ்ஸிங்ல வரா மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லைக் விமன்னா அவங்களுக்கு ஆக்டிங்கும் வரும். அவங்களோட ஆக்டிங்க பத்தி பாருங்க. செக்ஷுவல் ஆப்ஜெக்ட்டா பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லாம சொல்றது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க கதை கரெக்ட்டா இருந்தா மத்த எதுவுமே தேவையில்ல. பிரம்மாண்டம் தேவையில்ல, அது தேவையில்ல, இது தேவையில்ல. ஐ ரியலி ஃபெல்ட் இந்த மூவிக்கு வந்து கார்த்திக் நரேன் தான் வந்து ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன கேட்டா வந்து நிறங்கள் 3 மூவிலாம் வந்து இப்போ பெருசா ப்ரமோஷன் பண்ண மாதிரி கூட தெரியல. ஸோ மூவிய வந்து இந்த மாதிரி மூவிக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பிடிக்கும். நீங்களே என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ தட் இஸ் மை ஒப்பீனியன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேற ஒரு மூவிய பத்தி சீக்கிரம் வந்து பேசுறேன். அன்டில் தென் பை பை. கதை போ